ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈசி 3351 கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் யூனிட் வைஸ் உங்களுக்கு 3 or 4 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்போம். இந்த கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு யூனிட் வைஸ் கொஷின்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். யூனிட் 1ல் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அண்ட் மேசன் கெயின் ஃபார்முலா. இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், நல்லாவே படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன், இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ட்ரான்ஸ்லேஷன்ஸ், மெக்கானிக்கல் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், இந்த கொஷின்ஸுமே நல்லாவே படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல் இந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. தென் யூனிட் 2ல் உங்களுக்கு ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து டிசைன் ப்ரொடியூசர், பிஐடி கண்ட்ரோலர், ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெடி எரர் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த கொஷின்ஸ் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் அந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. யூனிட் 3ல் உங்களுக்கு போர்ட் பிளாட், ஃபேஸ் மார்ஜன் அண்ட் போர்ட் பிளாட், ஃபேஸ் மார்ஜன், அதாவது கெயின் அண்ட் ஃபேஸ் மார்ஜன் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி போர்ட் பிளாட்டும் போலார் பிளாட்டும் நீங்கள் வந்து நல்லாவே படிச்சுக்கணும். அடுத்து லீட் லேக் காம்பன்சேஷன், இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே உங்களுடைய கிராஃபில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாகவே நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தென் உங்களுக்கான நைக்குஸ் பிளாஸ்ட்டுமே இன்னொரு ஆப்ஷனில் வரும். ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது யூனிட் 3ல். யூனிட் 4ல் உங்களுக்கு சேம் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரவுட் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியன், ரூட் லோக்கஸ் பிளாட், நைக்குஸ் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியன், இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். யூனிட் 5ல் உங்களுக்கு 3 கொஷின்ஸ், சேம் 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டேட் ஸ்பேஸ் ரிப்ரசன்டேஷன், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், இந்த கொஷின்ஸ் நல்லாவே படிச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லாமே படிச்சுக்கோங்க. ஸ்டேட் மாடல் கிரிட்டீரியன் ப்ராப்ளம் யூஸிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இந்த கொஷின்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த கொஷின்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி ப்ராப்ளம்ஸ், இந்த கொஷின்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னால ஈஸியாகவே இந்த சப்ஜெக்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியும். மோஸ்ட்லி கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. டெரிவேஷன்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேரி கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா தேரி கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. கிராஃப் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.